அது 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 அதுல அது மட்டும் இல்லாம நம்ம கூட வாழ்றவங்க மத்தியிலும் குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட சிரமங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதை லேசாக எரித்துக் கொள்வார்கள். லேசாக. இன்னொரு ஒரு நல்ல வசனத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புறேன் உங்களுக்கு. அதுக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, சகிப்புத்தன்மை இல்லாத இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிற இடத்துல குடும்பங்கள் உடைக்கப்படும். குழந்தை இல்லைனாக்கா அதுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. உடனே அந்த டெஸ்ட்டுக்கு போ, இவங்கள போ, அவங்கள சுத்தி ஒரு 10 பேர் வந்துருவாங்க. ஏன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்காதீங்க. இனிமேல் கேட்காதீங்க தயவு செய்து. ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்கறதுக்கு பதிலா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லுங்க. அதான் நல்ல வார்த்தை. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு ஒரு 10 நாள்லயே 12, 15 நாள்லயே ஒரு மாசத்திலே உண்டாயிடுச்சா கேட்பாங்க. என்ன உண்டாகும்? எப்படி? அதாவது அந்த மாதிரி பொறுமையே கிடையாது. அப்போ அந்த 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 பொண்ணை போட்டு வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்குது. 2 வருஷம் ஆகுதா, 3 வருஷம் ஆகுதா, அவ்வளவுதான். டாலரன்ஸ் லெவலே கிடையாது. ஏன் குழந்தை பெற்றுக்கல, அதனால குடும்பங்கள் உடைகிறது. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வருது. உனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை பொறுத்து பொறுமையா. அப்ப ஆபிரகாம் சாராலாம் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி 25 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஈசாக் பிறக்கும் போது எவ்வளவு பொறுமையா அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதுதான் அவர் பொறுமையா காத்திருந்தனால்தான் அவர் விசுவாசத்தை தகப்பன். இந்த உலகத்துக்கே அவர் விசுவாசத்தை தகப்பனா மாறினார் ஆபிரகாம். பொறுமையோடு காத்துட்டு இருந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த சகிப்புத்தன்மை இல்லைனாக்கா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஏன், நம்ம செல்போன் எடுத்துக்கலாம், நம்ம கூடவே இருக்குது. அது என்ன பண்றோம்? டக் 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 திருப்பிட்டே இருப்போம்ல. ஒண்ணு பார்த்துட்டே இருப்போம். ஓகே, அது நமக்கு செட் ஆகலையா, அடுத்தது. அடுத்த செட் ஆகலையா, அடுத்தது. அடுத்த செட் ஆகலையா, அடுத்தது. இதனால கை இப்படி போயிட்டே டாலரன்ஸ் லெவல். நம்மளால ஒண்ணு கேட்க முடியாது. சோ குடும்பங்கள் உடையறதுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைகள் வருவதற்கு, மாமனார் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகள் வருவதற்கு காரணம் எல்லாம் சரியான சகிப்பு தன்மைகள் எனக்குள்ள இல்லாதனாலதான் இது இருக்குது. அண்ணால எடுத்துக்கொள்வோமே, குழந்தை இல்லாத நேரத்துல என்னென்ன வார்த்தைகள் அவங்கள பேசினாங்க, எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க, எப்படிலாம் கேட்டாங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவங்களோட கூட பேசி அவங்க போயிட்டு ஆலயத்துல உட்கார்ந்து அழுகிற அளவுக்கு வந்துருச்சு. கவலையே படாதீங்க. யாரெல்லாம் பொறுமையோடு எந்த காரியத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார்.